ஹாய் யூடியூப் ஃபேமிலி, ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பட்டன் ரோஸ் வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இந்த ரோஸ் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். இப்போது வீட்டில் நான் நடவு செய்யும்போது இதில் பூக்கள் பூக்காத ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி கேர் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறமா அதை நிறையா பேர்கிட்ட கேட்டுட்டு அது நல்லா நான் கேர் பண்ணி இப்போது அதிக மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த செடி வச்சு நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்டார்டிங் இந்த செடியோட லைஃப் டைம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பட்டன் ரோஸோட லைஃப் டைம் 4 வருஷம், அதாவது 4லேருந்து 5 வருஷம் தான் இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக கேர் பண்ணால் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கூட இருக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே இந்த செடி நம்மளால் ஈல்டு அதிகமாக எடுக்க முடியாது. முதல்ல இதை கேரிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மித்த ரோஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்டன் ரோஸ்க்கு நம்ம அதிகமாக கேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் நோய் தாக்குதல் அதிகமாக இதில் இருக்காது. நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த செடிக்கு ஒரு 15 days ஒன்ஸ் மறக்காமல் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கல அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம சிம்டம்ஸ் எதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ளவர்ஸோட சைஸ் கம்மியாகும். அதுக்கப்புறமா டிஃபிஷியன்சி எதுவுமே, விட்டமின்ஸ் எதுவுமே இல்லாமல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே டவுன் ஆகி அந்த செடி எல்லோ கலராக மாறி அதுக்கப்புறம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவுமே நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதை தரையில் நடுறதா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ மண்கலவை பற்றி உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. இப்போ நீங்கள் மாடி தோட்டமில் இது வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா மண்கலவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க, 1 கப் கார்டன் சாயில். அதுக்கப்புறமா மணல் 1 கப் எடுத்துக்கோங்க. கோகோ பீட் இருந்துச்சு அப்படின்னா கோகோ பீட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்போஸ்ட் 1 கப். ஸோ இந்த 4லையும் கப் 4லையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான்ட் வச்சு வைக்கலாம். ஆல்ரெடி உரம் பற்றி நான் சொல்லியிருந்தேன், 15 days ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அதாவது சாலிட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம், இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம். திரவ உரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 days ஒன்ஸ் திரவ உரம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வேற நம்ம திட உரம் பண்ணும்போது நம்ம வீட்டில் கம்போஸ்ட்டை எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. உங்ககிட்ட எது இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. சிம்பிளான ஃபெர்டிலைசர் இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி வேணும் அப்படின்னா பொதுவாக ஆட்டு எரு எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து நல்லா வெயிலில் ஃபஸ்ட்டு காய போட்டுருங்க. நல்லா ஒரு நாள் வெயிலில் காஞ்சக்கப்புறமா அதை கல் யூஸ் பண்ணி, இல்லை நீங்கள் அப்படியே கூட போடலாம். அதை கல் யூஸ் பண்ணி ஒரு க்ரஷ் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி கூட ஆக்கிக்கலாம். அதை ஒரு கப்பில் தண்ணி முங்குற அளவு ஊற்றிட்டு அந்த எருக்கள்லாம் போட்டு ஒரு 24 hours ஊற வச்சுருங்க. ஒரு சில பேர் 5 நாள் கூட வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் டேஸ் கூட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 24 hours நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுலேயே நல்லா சத்துக்கள்லாம் இறங்கிரும். அதுக்கப்புறமா அதே கப்பில் 10 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த செடிக்கு நீங்கள் 1 கப் கொடுங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணியே கலக்காமல் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோசேஜ் அதிகமாகி செடி கருகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ 1 கப் அப்படின்னா 1 கப் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன ரேஷியோவில் 1:10 அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால பூக்களோட சைஸ் அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் பூச்செடி வைக்கிறதுனால பூச்சிகள் அதிகமாக இதில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பஞ்சகாவியம் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆர்கானிக்காக என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப உரம்லாம் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது இந்த பிளான்ட்க்கு. சிம்பிளாக உங்கள் வீட்டில் இப்போ காய்கறி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தண்ணியில் ஊற வச்சு அதை கூட ஒரு 15 days ஒன்ஸாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ எதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் பூக்கள் நீங்கள் பறிக்காமல் அப்படியே வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 days ஆகுது அந்த அப்படியே பார்க்கலாம். அந்த செடிகளில் பூக்கள் வாடாமல் அப்படியே இருக்கும். ஸோ அது இந்த செடி கார்டனையே அழகுபடுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 1லேருந்து ஒரு 2 மாதம், 1 மாதம் இல்லை 2 மாதம் நல்லா இந்த பட்டன் ரோஸை நீங்கள் ட்ரிம் பண்ணி விடலாம். ட்ரிம் பண்ணி விடுறதுனால சைடில் சப் பிரான்ச்சஸ்லாம் அதிகமாக வரும். இந்த ரோஸில் பார்க்கணும் அப்படின்னா முள்ளாக இருக்கும் இல்லையா ஸ்டெம்ஸில், அதுலேருந்து கூட துளிர்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ பார்த்துருந்தேன். இவ்வளோ தான். இந்த மாதிரி டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணேன்.
சன்லைட் வந்து நல்லா ஓரளவுக்கு வெயில் படுற மாரி இடத்துல நீங்கள் வைங்க. அதாவது ஒரு வேளை காலை வெயிலாவது அட்லீஸ்ட் ஃபுல்லா படுற மாதிரியாவது வைக்கணும் நீங்க. மதியம் வெயில் படுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மதிய வேளை மட்டும் படுற மாதிரி அந்த பிளேஸில நீங்க வைங்க. தண்ணி வந்து நீங்க 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி கூட குடுக்கலாம். ட்ரைனஸ் பார்த்து நீங்களா குடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் கேர் பண்ணிக்கிட்டது. நான் கத்துக்கிட்டு வளர்த்தது இவ்வளோ தான். ஸோ அதில இந்த டிப்ஸ் வச்சே எனக்கு நல்லா பூக்கள் வந்து அதிகமா பூத்துச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே நம்ம தாண்டிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 52 வீடியோஸ்லேயே வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம். தொடர்ந்து உங்களோட அன்பு வந்து எனக்கு தேவை. ஸோ மேலும் மேலும் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறையா கார்டன் டிப்ஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா கண்டென்ட் வரப்போகுது. ஸோ பாய் பாய். தேங்க் யூ.